அந்த இரவு எனக்கு கட்டுப்பாடு இல்ல. எவ்வளவு குடிச்சேன்னு கூட தெரியல. வீட்டுக்கு வந்த, நார்ச்சதுரமா விழுந்த, அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த கணம் நான் விழிக்கிறேன். ஆனா என் உடம்ப காணோம். கண்ணாடி பார்த்தேன், நிழல் கூட தெரியல. கையில் எதுவும் தொட முடியல. சுவாசமே இல்லாத மாதிரி தோணுது. என்ன நடக்குதுன்னு புரியல. தற்காலிகமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல. நான் ஓடுறேன், தேடுறேன். கல்லறையில, கடற்கரையில, இருட்டு தெருக்கள்ல, எங்காவது தரையில என் உடம்பு படுத்துட்டு இருக்குமோ என தேடுறேன். எதுவுமே இல்ல. படபடவன ஓடிக்கிட்டு ஒரு கிளினிக்குக்குள் நுழைந்தேன். அங்க ஒரு டாக்டர். அவர் காதுல என் பேச்சு கேக்குது. அது நான் தான். நான் கூப்பிட்டேன், தயவு செய்து எனக்கு உதவுங்கன்னு. முதல்ல பயந்தாரு. ஆனா பின் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என காதுல ஒடிக்குது. நீ ஒரு சித்தரை தான் பார்க்கணும். அவரால் தான் உன்னை வேறு உடம்புக்குள்ள சேர்க்க முடியும். அந்த வார்த்தையோட நான் மலை ஏறினேன். பலத்த காற்று, பூஜை இல்லாத கோயில்கள், யாருமே இல்ல. கொட்டும் மழை, மின்னல் அடிச்சுச்சு. நெஞ்சு பதறி கத்தின. அடுத்த கணம் நான் விழிக்கிறேன். வீர்வில குளிச்சிருக்கேன். இதயம் வேகமா துடிச்சு கொண்டிருக்கு. அந்த மயக்கம், அந்த பயம். இனிமேலாவது நான் திருந்தணும். அதான் உண்மை. இனிமே நான் குடிக்க மாட்டேன்.